மகிழ்ச்சியாய் துதிப்போம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. இது பெரிய அற்புதமே, அற்புதரே, அதிசயமே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே, இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே. நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பா அல்லோ, அப்பா அல்லோ, அப்பா அல்லோ, அப்பா அல்லோ, பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ, நாம பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே
என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, அற்புதரே அதிசயமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. அடுப்பு கறி போல் இருந்தேன், உன் சிறகாய் மாற்றினீரே, அடுப்பு கறி போல் இருந்தேன், உன் சிறகாய் மாற்றினீரே, இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, ஆக்கினீரே, உயர்ந்தவரே உன்னதரே, உயர்ந்தவரே இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே, இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரும் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரும் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரும் 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 ரோஜா. நல்ல கரங்களை தட்டி அவர் இயேசு ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. அடுப்பு கரிகளைப் போல இருந்தோம், பொன் சிறகாய் மாற்றினார். பாவிகளாய் இருந்தோம், நம்மளை ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு நீதிமானாய் மாற்றினார். நீதிமானுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். நம்மை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து இதுவரைக்கும் காத்து வருகிறார். அவர் நல்லவர். ஆமென். நெருக்கமான சூழ்நிலை, வருத்தமான சூழ்நிலை, நாம் விழுந்த குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன். அவர் அப்பவும் செய்தார், இன்னைக்கும் செய்தார், என்றென்றைக்கும் செய்து நம்மை கண்மலை மேல நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பலப்படுத்துகிறவர், கனப்படுத்துகிறவர், உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாம். அவர் மனதுருகிற தெய்வம். இன்றைக்கும் அவர் மனதுருகிறார். அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம். 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிற தேவன், மனதுருகும் தெய்வமே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக
துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. இந்த மாலை தோறும் புதிதாயிருக்கும், இந்த மாலை தோறும் புதிதாயிருக்கும், இந்த மாலை தோறும் புதிதாயிருக்கும், இந்த மாலை தோறும் புதிதாயிருக்கும். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை காலைதோறும் மாலைதோறும் எந்நேரமும் 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கத்தை காக்கிறவர், இரக்கத்தை காண்பிக்கிறவர், தயவை காண்பிக்கிறவர், அன்பை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டவர், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டவர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினையை அவர் மேல் சுமந்து கொண்டார். அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றின பொழுது அவருடைய கண்கள் நம்மை கண்டது. ஆனால் ஆனபடினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். அவருடைய கண்கள் நம்மேல் பட்டதால் அந்த இரக்கத்தின் கண்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தையும், ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பையும், ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவையும் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அழைத்தது, பிரதானமாய் அழைத்தது அவரை ஆராதிக்க. நமக்கு கொடுத்த ஜீவன் அவரை ஆராதிக்க, நமக்கு கொடுத்த வாழ்வு அவரை ஆராதிக்க, நமக்கு கொடுத்த தாளந்த திறமைகள் எல்லாம் அவரை ஆராதிப்பதற்காக. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க. வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க. எங்களை தெரிந்து கொண்டீரப்பா, உம்மை ஆராதிக்க. அது மாத்திரமல்ல, அவர் ஆராதிக்கிறதுக்காக மாத்திரம் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 22:14 பவுலை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, தேவனுடைய திருவுள்ளத்தை, முன்னோர்களின் திருவுள்ளத்தை அறிந்து கொள்ளவும், நீதிபரராகி அவருடைய முகத்தை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகளை கேட்கவும் நம்மளை தெரிந்து கொண்டார். ஒரு பக்கம் அவரை ஆராதிக்கிறதுக்காகவும், இன்னொரு பக்கம் அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்காகவும் நம்மை தெரிந்து கொண்டார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க. வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க. தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஜீவன் தந்தீர், ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க. வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க. தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க. உம்மை எந்நாளும் ஆராதிக்க. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஜீவன் தந்தீர், உம் உள்ளம் அறிய. ஜீவன் தந்தீர், உம்
வாய்மொழி கேட்பேன். நான் என்னாலும் வாய்மொழி கேட்பேன். மறுபடியும் ஜீவன் தந்தி உள்ள மாறிய சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை அழைத்த அழைப்புக்கு நேராய் முகம் தரிசிக்க தெரிந்து கொண்டீரும் வாய்மொழி கேட்க நான் என்னாலும் வாய்மொழி கேட்பேன். சொல்லுவோம் வாயத்திலிருந்து என்னாலும் உடைய வாய்மொழி கேட்பாண்டவர் வாய்மொழி கேட்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர். அவர் நிரந்தரமானவர். கனத்துக்கு பாத்திரர். நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். நீரே கனத்துக்கு பாத்திரர். நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். நீரே கனத்துக்கு பாத்திரர். நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். நீரே கனத்துக்கு பாத்திரர். நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நித்தியமானவர், கனத்துக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் போற்றப்படுகிற நாமம், உயர்த்தப்படுகிற நாமம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் சதா காலங்களிலும் ஆராதிக்கப்படுகிற நாமம், போற்றப்படுகிற நாமம். உம்முடைய நாமம் ஒன்றே, இயேசுவின் நாமம் ஒன்றே. உம்முடைய கரங்கள் இந்த மாலை ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி எங்களுக்கு கற்றுத் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கடந்த வாரத்தில் நம்ம ரோமர் புத்தகத்திலிருந்து படிக்க ஆரம்பித்தோம். ரோமர் புத்தகம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கபடி பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்பட்டது. அது சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்ட 7 நிருபங்கள் வேறு, சிறையில் இல்லாத போது எழுதப்பட்ட 7 நிருபங்களில் இதுவும் ஒன்று. கிபி 58 எழுதப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் மொத்தம் 16 அதிகாரங்கள், 433 வசனங்கள். இதில் பெரிய அதிகாரமாக 8வது அதிகாரமும் அதில் 39 வசனங்கள் இருக்குது. அந்த 8வது அதிகாரத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொன்னேன். நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்துக்கு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா விசுவாச வாழ்வு. கிறிஸ்தவமே விசுவாச வாழ்வு நிறைந்த வாழ்க்கை தான். கர்த்தருக்கு துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் விசுவாசம்தான். அந்த விசுவாச துவக்கியவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். விசுவாசம் இல்லாமல் பிரியப்படுத்துவது, பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதில் போன வாரத்தில் முதல் குறிப்பை பார்த்தோம். அதில் ரட்சிப்புக்கான விசுவாசம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் அதை பார்த்தோம். நாம் ரட்சிப்புக்கான விசுவாசத்திற்கான வாழ்க்கையில் 4 பகுதிகளை பார்க்குறோம். அதில் முதலாவது, ரட்சிப்புக்கு நமக்கு விசுவாசம் தேவை. நம்முடைய ரட்சிப்பு கிரியையினால் நடக்கலை, நம்முடைய நல்ல கிரியையினால் நடக்கலை, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஸோ ரட்சிக்கப்படுறதுக்கான விசுவாசம் அந்த இடத்துல பார்த்தோம். இன்றைக்கி 2, 3, 4 காரியங்களை பார்க்கலாம். 17வது வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது.
விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி. Praise. விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி. தேவநீதி எப்படி உண்டாயிடுச்சுன்னா விசுவாசத்தினால தான் அந்த தேவ நீதியை நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த தேவ நீதி தான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு உதவி செய்கிறது. பரிசுத்தமாகுதலுக்கான விசுவாசம். ரெண்டாவது, பரிசுத்தமாகுதலுக்கான விசுவாசம், ஃபெய்த் ஃபார் ஹோலினஸ். விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, வாழ்வதும் விசுவாசத்தினாலே. இதுவே பரிசுத்தமாகுதலுக்குரிய விசுவாசம். விசுவாசத்திற்கென்று நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி நாம் நற்செயல்களால் ரட்சிக்கப்படவில்லை. நம்ம நல்ல புண்ணியமான காரியங்களை தான தர்மம் பண்ணதுனால, அன்னதானம் பண்ணதுனால, நம்ம நல்லவங்களாக நல்ல காரியங்களை செஞ்சதுனால ரட்சிக்கப்படலை. நம்ம ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம். அடுத்தது, ரட்சிக்கப்பட்டது எதற்காகனா நற்செயல்களை செய்வதற்காக. We are not saved by good works but for good works. நாம் நற்செயல்களுக்காக ரட்சிக்கப்படவில்லை, நற்செயல்களினால் ரட்சிக்கப்படவில்லை, நற்செயல்கள் செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம். இப்போ நற்செயல்களை செய்ய வேண்டும், அதற்காக தான் ரட்சிக்கப்பட்டோம். ஸோ நற்செயல்களை, அதுதான் எபேசியர் 2வது அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இது உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அதில் நடக்கும்படி முன்னதாக அந்த வழியையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினால, தொடர்ந்து பரிசுத்தமாக வாழ வேண்டியதும் விசுவாசத்தினால தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நற்செயல்களை செய்கிறதற்கு நம்ம தேவனுடைய தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பு கிரியையாக இருக்கிறோம். அதனால் அதையும் நம்ம விசுவாசத்தினால தான் நம்ம என்ன பண்ணணும், செயல்படுத்த வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 23-24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த புதிய மனுஷனுக்குரிய செய்கைகள் தான் தொடர்ந்து 25லேருந்து 32 வரைக்கும் வாசிக்கிறோம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அவனவன் பிறனுடனே எப்படி என்ன பேசணும், மெய்யை பேச கடவன். இதுதான் புது சிருஷ்டியினுடைய அடையாளம் அல்லது வாழ்க்கை. புது சிருஷ்டியா பிறந்துட்டீங்கன்னா நீங்க என்னதான் பேசணும், மெய்யை பேச. பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தண்ணியை கடணும். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. திருடன் இனி திருடக்கூடாது. குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நல்ல வேலை செஞ்சு பிரயாசப்படணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா என்ன, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இல்லாததெல்லாம் கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தைன்னா நம்ம அதுதான் கெட்ட வார்த்தைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவிசுவாசமாக பேசுறது, எதிர்மறையாக பேசுறது, அல்லது குறை சொல்லி பேசுறது, இதெல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இல்லாத எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். ஸோ அதனால் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் பேசுங்கள். அப்போ நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை தான் வரணும்னா பக்தி. இதுதான் புது சிருஷ்டியினுடைய அடையாளங்கள். மெய்யான நீதியிலும்
உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டோம் அப்படின்னா இந்த செய்கைகள்லாம் வெளிப்படும். அவன் பொய் பேச மாட்டோம், கோவப்பட மாட்டோம், கோவப்பட்டாலும் பாவம் செய்ய மாட்டோம், பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், திருட மாட்டோம், நல்ல வேலை செய்வோம், கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையே பேசுவோம், மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த மாட்டோம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த மாட்டோம். அடுத்தது சகல விதமான கசப்பு, இந்த கசப்பு, இந்த கசப்பு, பிச்சு கசப்பு, அந்த கசப்பு, எப்படி இப்படின்னு நிறைய இருக்குது இல்லை, அந்த மாதிரி சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதெல்லாம் என்னது? 25 32 வரைக்கும் புது சிருஷ்டி, அதாவது ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குரிய அடையாளங்கள். ஆமென். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். அப்படி சொல்லிட்டு 5வது அதிகாரம் முதல் வசனத்தில் பவுல் என்ன சொல்றார் பாருங்க. அதுவும் கண்டினியூட்டி தான். அதிகாரங்களை பிரித்தது எப்படின்னா, நாம் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குமே தான் அதிகாரங்களை பிரிச்சிருக்காங்க பின்னாடி தான். ஆனால் பவுல் அதிகாரமாக எழுதலை. முதல் அதிகாரம், 2வது அதிகாரம் அப்படின்லாம் எழுதலை, மொத்தமாக எழுதினார். நாம் தான் அதிகாரமாக என்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்முடைய வசதிக்காக நம்முடைய தலைமுறை முன்னோர்கள் பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த 5வது வசனம் அது தனி அப்படின்னு நினைக்க வேணாம், இதனுடைய கண்டினியூட்டி தான். என்ன சொல்கிறாரு? ஆதலால் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள், பிரியமான பிள்ளைகளைப் போல. அப்போ தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள்னா யாரு? தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும்? இப்போதானே சொன்னேன், எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியவே முடியாது. அப்போ இதெல்லாம் விசுவாசத்தோடு செயல்படுத்த வேண்டும். சரியா? இதெல்லாம் நமக்கு இந்த காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு விசுவாசத்தோடு தேவனை பின்பற்றுகிறவர்கள் தான் தேவனுடைய பிரியமான பிள்ளைகள். ஆமென். ஸோ விசுவாசம்தான் தேவனை பிரியப்படுத்துகிற காரியம். பிரியமான பிள்ளைகளைப் போல பிதாவை பின்பற்றுவதே பரிசுத்த வாழ்வு. ஆமென். விசுவாசத்தினாலே பரிசுத்த வாழ்வு தான் சாத்தியம். பரிசுத்தமாக வாழ்வதற்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். துவக்க விசுவாசம் ரட்சிப்பிற்கு, தொடர் விசுவாசம் பரிசுத்தமாகுதலுக்குரியது. ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசம் எவ்வளவு தேவையோ அதோடு அவ்வளோதாங்க விசுவாசம் முடிஞ்சிச்சு. நோ, தொடர்ந்து கர்த்தரை விசுவாசித்து தொடர்ந்து பின்பற்றி போவோமானால் பரிசுத்தமாகுதலுக்கு வாழ்க்கைக்கு அது உதவி செய்யும். துவக்க விசுவாசம் ரட்சிப்புக்கும் தொடர் விசுவாசம் பரிசுத்தமாகுதலுக்கும் உரியது. ரெண்டுத்துக்கும் துவக்கம் அவர் தான். நம்முடைய ஓட்டத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும். துவக்கும் போது விசுவாசம், பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஸோ துவக்கமும் முடிவும் அவர் தான். துவக்கத்திலும் விசுவாசம்தான், முடிக்கும் வரைக்கும் நமக்கு விசுவாசம்தான். ஸோ சூழ்ந்து மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அதன் மத்தியில் நாம் ஒரு ஓட்டத்தை ஓடுகிறோம். இந்த ஓட்டம் பரிசுத்த வாழ்வு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவை நோக்கி போகிற ஓட்டம். இந்த ஓட்டம் விசுவாசத்தை துவக்கினார். விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓட வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், முடிவு பரியந்த வரைக்கும் விசுவாசத்தோடு ஓடி முடிக்க வேண்டும். ஆமென். ஏன்னா கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ, கடைசியில் விட்டுருவாங்க.
நீங்கள் 99% ஓடி முடிச்சிட்டிங்க, இன்னும் 1% ஓடலாங்க, அப்படியே நின்றுட்டேன்னாலும் முடிக்கலன்னு தான் அர்த்தம். 99% கிணத்தை தாண்டிட்டேங்க, 1% தாண்டலைன்னாலும் விழுந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் கடைசி வரைக்கும் விசுவாசத்தை விடவே கூடாது. ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி ஓடணும்னு சொல்லியிருக்கு. இதில் எதை தள்ளிட்டு ஓடணுமா? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிட்டு விசுவாசத்தோடு ஓடுங்க அப்படின்றார். பரிசுத்தமாகுதலுக்கு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், அதை நம்ம என்ன பண்ணணும்? தள்ளி விட்டுணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓடணும். அப்போது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், அதில் முதல் 2 காரியம், நம்ம 2 பாவம். ஒன்று என்னன்னா சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், பிசாசு நம்மை சோதனைக்குள்ளாக்குற முதலாவது பாவம் அவிசுவாசம் அல்லது சந்தேகம். கர்த்தரை சந்தேகிக்க பண்ணும், கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிக்க பண்ணுவான். சரியா? அவிசுவாசம் தான் உலகத்தினுடைய பெரிய பாவம். அவிசுவாசம் இல்லாதனால தான், சரி, அவிசுவாசம் இருக்கிறதுனால தான் உலகம் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த அவிசுவாசம், அந்த சந்தேகம் அப்படின்றது பிசாசு கொண்டு வருகிற ஒரு காரியம். கர்த்தர் உதாரணம், முதல் ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது எப்படி? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. சர்ப்பமானது எப்படி இருந்ததுன்னா தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் சொன்னது, அதாவது தேவன் சொன்ன காரியத்தை இப்போ சந்தேகத்தோடு, தேவன் உனக்கு புசிக்க வேண்டான்னு சொன்னாரா அப்படின்னு சந்தேகத்தை பிசாசு என்ன பண்ணுறான்? விதைக்கிறான். சந்தேகமும் அவிசுவாசமும் அவ்வளோதான், ஒரு 2 ஒன்று தான். நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா விசுவாசிக்க மாட்டீங்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு, கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகப்படுறன் தான் எதையாகிலும் தேவனிடத்தில் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. யாக்கோபு 1:6 வாசிக்கிறோம். சரியா? அப்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில் பிசாசு விதைக்கிற முதல் காரியம் என்னன்னு தெரியுமா? அவிசுவாசம் அல்லது சந்தேகத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப மாட்டீங்க. நீ பாவிதான், நீ திரும்ப திரும்ப பாவம் செய்கிற, நீ பாரு, நீ ஆண்டவர் பிள்ளையா? நீ இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த முதல் சோதனை என்ன? இயேசு சோதிக்கப்பட்டாரா இல்லையா? முதல் சோதனை என்ன? இல்லை என்ன சொல்லி சொன்னான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அப்போ என்ன அர்த்தம்? நீ தேவனுடைய குமாரனா, நீ உண்மையாகவே நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் இந்த கல்லெல்லாம் அப்பமாக்குப்பாங்க. நீ 40 நாள் உபவாசம் இருந்தில்ல, வல்லமை வந்துச்சுல, பாருங்களேன் செய்யுங்களேன் பார்க்கலாம். நீ உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளையா? நீ முதல்ல சொன்னானா? கடைசி சிலுவையில் தொங்கும்போது கூட அவன் ஏவல் ஆட்களை வச்சு, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வரும், அப்போது நாங்கள் உங்களுக்கு நம்புவோம். அப்போது நீ ஆண்டவருடைய பிள்ளையா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வரும் பாருங்க. வந்திருக்கா இல்லையா? உண்மையாகவே ஆண்டவரோட பிள்ளையா? என்ன ஆண்டவர் அவர் பிள்ளையாவே தான் வச்சுருக்காரு நினச்சிருக்காரா? இல்லை நான் ஒரு மாதிரி நடக்கிறேனே, ஒரு மாதிரி பேசுகிறேனே, ஒரு மாதிரி பார்க்குறேனே, ஒரு மாதிரி இருக்கேனே, உண்மையாகவே நான் ஆண்டவர் பிள்ளையா? பிசாசு சொன்ன, நீ ஆண்டவர் பிள்ளையவே இல்லை. நீ என்ன பைபிள் படிக்கிறியா? நீ என்ன ஜெபம் பண்ணுறியா? நீ என்ன கோயிலுக்கு ஒழுங்காக வரியா? நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கே தெரியும், எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தான் தெரியாது, உங்கள் பாஸ்டருக்கு தான் தெரியாது அப்படின்னு பிசாசு காதில் ஓதுவான். அப்போ என்ன சொல்லணும்? சந்தேகம் வந்துதான், அவள் தான் புதுசு எதா இப்படி ஒரு சந்தேகத்தை விதைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் நான் கரெக்ட் தான், இல்லை ஒழுங்காக தான், இல்லை சரி, அப்படியே ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படியே பின்னாடி போயிடுவோம், ஒதுங்க வச்சு தூரம் போக வச்சு செஞ்சுருவோம். அப்போது நம்ம சுற்றி நெருங்கிறது பக்கத்திலே இருக்கிறது எதுன்னா இந்த அவிசுவாசம். ஆண்டவருடைய வார்த்தையை 100க்கு 100 நம்பலாம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை
தேவனுடைய வார்த்தை நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். அதனால் நீங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளையா அப்படின்னா என்ன சொல்லணும்? ஆமென். எஸ், தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்கள் பாவம் செஞ்சாலும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. அதனால் பாவம் செய்யுங்கன்னு நான் சொல்லலை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். 1 யோவான் 3:8 தானே? 1 யோவான் 3வது அதிகாரம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆமென். தேவனால் பிறந்த எவனும் சரி. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தேவனால் பிறந்தவர்கள் தானே நீங்கள் எல்லாரும்? இது வரைக்கும் பாவம் செஞ்சதே இல்லையா பிறந்ததுக்கப்புறம்? அப்போ பைபிள் என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த எவனும். அப்போ நீங்கள் செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சல. அப்போ நீ தானே? இப்போ பைபிள் என்ன சொல்லுது? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அப்போ நீ செஞ்சுருக்கிற, அப்போ நீ தேவனால் பிறக்கலை, நீ தேவனுடைய பிள்ளையே இல்லை அப்படின்னு பிசாசு சொல்லுவான். பைபிள் தானே சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தேவனுடைய பிள்ளை. எப்படி நீ தேவனுடைய பிள்ளையாவ? அதான் கழுவப்பட்ட கரெக்டு. கழுவப்பட்டு திரும்பி பாவம் செஞ்சுன்னுக்கிறிய. தேவனால் பிறந்த எவனும், அது இங்கிலீஷ் வெர்ஷன் இருந்ததுன்னா போடுங்களேன். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆங்கிலத்தில் அது நம்ம இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம ஆங்கிலத்தில் படிச்சோம். He that commits sin is of the devil. 8-9. 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம். Whosoever is born of God does not commit sin, for his seed remains in him and he cannot sin because he is born of God. இல்லை, இது இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அவன் தேவனால் பிறந்தவன். வேற ஏதாவது? Whosoever has been born of God does not sin, for his seed remains in him and he cannot sin because he has been born of God. இன்னொரு வெர்ஷனில் தேவனால் பிறந்தவன் தொடர்ந்து பாவம் செய்யாமல் இருப்பான், பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான் என்கிற ஒரு ஐ திங்க் NIV என்னன்னு தெரியல, அந்த வேர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். தேவனால் பிறந்தவன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். பாவம் செய்யான்னு இல்லை, அதனுடைய மொழியாக்கம், கரெக்டான மொழியாக்கம் என்னென்னா, தேவனால் பிறந்தவன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். ரைட், அது அதில் இருக்குது. ரைட், நம்ம என்ன சொல்ல வரேன், அப்போது பிசாசு கொடுக்குற சந்தேகம் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையா? நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கு ஏன் இந்த நஷ்டம்? நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கு ஏன் இந்த உபத்திரம்? நீ தேவனுடைய பிள்ளையே இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வச்சுட்டான்னு வச்சுக்கணும். முதல் காரியம் அதுதான் பிசாசு. ஏன்னா நமக்கு விசுவாச குடும்பத்தில் முதலாவது நமக்கு என்ன, நம்ம யாராக தான் வரோம்? பிள்ளையாக தான் நுழையிறோம். ஆமென். நம் தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கிறோம் முதல்ல. அப்போ அதில் உங்களுக்கு ஆழமாக சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்கிற, தேவனோட இணையிறது, பரிசுத்தமாக வாழ்கிறது அப்படின்றது கூடாத காரியம். அப்போ நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற இந்த பாவம், அவிசுவாசம், சந்தேகன்ற பிசாசு கொடுக்குற சந்தேகத்தை என்ன பண்ணோம்? அப்புறப்படுத்தினோம். பேதுரு இயேசுக்கிட்ட வந்தார். இயேசு பேதுருக்கிட்ட வந்து மீன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு மீன் அகப்படல, போட்டை வாங்கினார், ஏறி நின்று பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பேதுருக்கிட்ட சொன்னார், இப்போது வலையை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி போடு அப்படின்னார். அவன் சொன்னான், ரா முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல. பகலில் கிடைக்காது, இரவில் தான் கிடைக்கும். இரவில் கிடைக்காத மீன் பகலில் எப்படி கிடைக்கும்? மைண்டில் ஓடுது பேதுருக்கு. அவர் தச்சர், நான் மீனவர், எனக்கு அனுபவம் ஜாஸ்தியா அவருக்கு அனுபவம் ஜாஸ்தியா?
இரவில் மீன் கிடைக்குமா, பகலில் மீன் கிடைக்குமா? இது எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. கிடைக்க வேண்டிய நேரத்திலே கிடைக்கல, இப்போ எப்படி கிடைக்கும்? சந்தேகம் எழும்பி இருக்கலாம். ஆனால் பேதுரு என்ன சொன்னானே, இரவெல்லாம் நான் பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்படுறது வைக்கிறது பிசாசுடைய மிக பெரிய தந்திரம். சரியா? ஆண்டவர் கொடுத்த இப்போ சந்தேகம், உனக்கு வியாதியே சுகமாகலை, கர்த்தருடைய அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஆண்டவருடைய வார்த்தை 100க்கு 100 விசுவாசிக்கலாம், நம்பலாம். அவர் இதுவரை இப்போ நம்ம யாரை சந்தேகப்படுவோம்? மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறேன். இல்லை, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா மூஞ்சி ஒரு மாதிரி இருந்ததுன்னா சந்தேகப்படுவோம். அல்லது ஏற்கனவே ஒரு கேஸில் நீங்கள் மாட்டியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சந்தேகப்படுவோம். முதல் ஆளாக ஒன்று கூட்டு வந்து விசாரிப்பாங்க. ஏற்கனவே 2-3 தடவை நீ பொய் சொல்லியிருக்கிற, ஏமாற்றிருக்கிற அப்படின்னா, நீ திருடி இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக சந்தேகப்படுவோம். கன்ஃபார்மா? நான் கேட்குறேன், ஆண்டவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது பொய் சொல்லியிருக்கிறாரா? ஏதாவது உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி செய்யாமல் போயிருக்கிறாரா? அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே 100க்கு 100 காப்பாற்றுறவர். அப்புறம் எப்படி அவர் வார்த்தையை நீங்கள் சந்தேகப்படலாம்? ஆமென். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. ஸோ அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசி. தோமா விசுவாசம் மாதிரி இருக்கக்கூடாது. தோமா தான் என்ன சொன்னார்? நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், நான் கையை விட்டு பார்த்தா தான் நம்புவேன். சோத்திரம். இன்றைக்கி எல்லோரும் கேட்குறேன், இந்தியர்கள்லாம் நிறைய பேர், அதுவும் சென்னை வாசிகள்லாம் நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க, சந்தேக விசுவாசியாகவே இருக்கிறாங்க. ஆண்டவர் ரொம்ப ஏன்னா தோமா வந்தார். நோ. அப்புறம் தோமா ரட்சிக்கப்பட்ட பிறகு பெரிய காரியங்கள்லாம் செஞ்சார். சோத்திரம். அதனால் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகம். திருப்பி சொல்ல, ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காலம் பொய் உரையாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிலை நிற்கும். அது அப்படியே ஆழமாக 100க்கு 100 விசுவாசிங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். ஸோ அந்த நெருங்கி நிற்கிறதுல அது ஒன்று. இன்னொன்று, எளிதாக விழக்கூடிய பாவம். அது நபருக்கு நபர் என்னாகும், மாறுபடும். ரெண்டாவது, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அவிசுவாச சந்தேகம், அது 2 ஒன்று தான். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட வைப்பான். மைண்டில் அப்படியே சந்தேகம் வரும், இது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே, அப்படி நமக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கோ, இல்லை நம்மளாம் யோக்கியமா, நம்மளாம் நீதிமானா, நம்மளாம் பாவியா, நமக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை நம்ப மறுக்கிறது அல்லது சந்தேகப்பட வைக்கிறது. இன்னொன்று, எளிதில் விழக்கூடிய பாவம். நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் அப்படின்னா, இந்த sin that easily beset, அதாவது சீக்கிரமாக விழ தள்ளக்கூடியது. அதாவது எப்படின்னா, அந்த மொசைக் தரையில் சோப்பு தண்ணி ஊற்றி விட்டுட்டு நடக்க சொன்னால் கண்டிப்பாக விழுவீங்க. சில அந்த மாதிரி விளையாட்டே இருக்குது, சோப்பில் விளையாடுற விளையாட்டு. ஈஸியாக டக்குன்னு போய் விழுவீங்க. அந்த மாதிரியான பாவம், அந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா, அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு, அந்த மாதிரி வந்து டக்குன்னு இவெல்லாம் விழுந்துருவான் அப்படின்ற பாவம். இது நபருக்கு நபர் என்ன ஆகும், வித்தியாசப்படும். ஸோ இந்த பாவத்தை நாம் என்ன பண்ணணும், மேற்கொள்ள சிரத்தை காட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆவியினால் ஆரம்பம் பண்ணியில் அப்படி நம்ம இந்த பாவத்தை இந்த ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும் வித்தியாசமாக. ஒருத்தருக்கு இந்த பாவம்னா இன்னொருத்தருக்கு அந்த பாவம். ஆமென். பாவம் என்பது என்ன? 1 யோவான் 2:16 சொல்லுது. 1 யோவான் 2:16, ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், இதெல்லாம் எங்க இருக்கு? உலகத்தில் இருக்கு. பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவை உலகத்தால் உண்டானவைகள். என்னென்னது? இதுதான் பாவம். பாவத்தை 3ஆ பிரிக்க: கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை.
கண்களின் இச்சை. இதை சாப்பிட்ற நாளிலே கண்கள் திறக்கப்படும். சாகவே சாக மாட்டீர்கள். மாம்சத்தின் இச்சை, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சை பார்வைக்கு இன்பமாக இருக்குது, கண்களை தெளிவிக்கிறதா இருக்குது. கண்களின் இச்சை, நீங்கள் சாகவே மாட்டீங்க. ஜீவனத்தின் பெருமை அது. கண்களின் இச்சை, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். இப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ஆதாம் ஏவாளுக்குள்ளார இந்த 3 பாவத்தையும் என்ன பண்ணுறான், உள்ளே அனுப்புகிறான் பிசாசு. இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனைக்கு வந்தது முதலாவது சோதனை, இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாகும். மாம்சத்தின் இச்சை, சாப்பிட்டுக்கோ, பசியாக இருக்கும். அடுத்தது இதெல்லாம் உலகத்தின் சகல மகிமையை காண்பித்தான், ஆளை விழுந்துக்கணும் உங்களுக்கு தந்துடுறேன். கண்களின் இச்சை, சோத்திரம். அப்புறமா ஒரு உப்பரிகையிலேருந்து கீழே விழுந்தா நீங்கள் தேவதூதர்கள், ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனம் எப்படிப்பட்ட தெரியுமா அப்படின்ற இந்த 3 சோதனையில் இயேசு ஜெயித்தார். முதல் மனிதன், முதல் ஆதாம் தோல்வி அடைந்தான். 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஆமென். இதுதான் உலகத்தில் இருக்கிற பாவம். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. உலகத்தைனா கண்களின் இச்சையை, மாம்சத்தின் இச்சையை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கிற ஜெயம் எது? நம்முடைய விசுவாசமே. நம்முடைய விசுவாசமே இந்த பாவத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ பரிசுத்தமாகுதலுக்குரிய விசுவாசம் தேவனிடத்திலிருந்து பெற்றோம். அந்த விசுவாசத்தோடு வாழலாம். அப்போ அந்த பரிசுத்தமாகுதலுக்குரிய விசுவாசத்தை பெறுறது எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப என்ன பண்ண. ரோமர் 10:17 சொல்கிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ விசுவாசம் எங்க வரும்னா, தேவனுடைய வசனத்தை திரும்ப 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 படிக்கிறதுனால, கேட்கறதுனால. அதனால தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. இந்த வேதம் கவனிங்க, இந்த வேதத்தை தினந்தோறும் வாசித்தீங்கன்னா இது பாவத்திலேருந்து உங்களை காக்கும். இதை நீங்கள் மறந்தீங்கன்னா பாவத்துக்கு நீங்கள் அடிமை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆமென். இந்த வேதம் எவ்வளோக்கு எவ்வளோ பழசாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் புதுசாவீங்க. இல்லை, என் வேதம் அப்படியே புதுசாக வச்சுருக்கிறேன், அப்படியே ஐயோ அப்படியே வாங்க 2 வருஷம் அப்படியே புதுசாக வச்சுருக்கேன், 5 வருஷம் புதுசாக வச்சுருக்கேன். நீ பழசாகிட்டே இருக்க. இந்த வேதம் பழசாக நல்லா படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், அண்டர்லைன் பண்ணணும். அதே திரும்ப திரும்ப அந்த நீங்கள் இப்படி கையை வச்சிங்கன்னா, ஒரு தடவை தான் கை வைப்பீங்கன்னா அதில் அந்த பேப்பர் அழுக்காகும் தெரியும். சிலர் பைபிள் பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஒன்று புதுசாக இருந்துச்சுன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கணும். இல்லைங்க, ரொம்ப சிலர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காலத்து பைபிள் அப்படியே ஒரே பைபிள் தான் கடைசி வரைக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பைபிள் வாங்க பாருங்கள், எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் தந்த வேதமே நலம். ஒரு 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 பொன் வெள்ளியை மட்டுமா வச்சுருக்கிறீங்க? அர்த்த சிருஷ்டியா, அக்ஷய திருத்தி, அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அண்ணம்மாள் போய் தங்க நகை வாங்க போகிறான், இன்றைக்கி வாங்கினா தங்கம் செழிக்குமா? அன்றைக்கி வேலை தெரில. எதுக்கு சொல்ல வரேன், நீ தங்கத்தை வாங்குங்க, வாங்காமல் போங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் வேதத்தை வாங்கிறது பொண்ணு வெள்ளியை காட்டில் சிறந்ததா இல்லையா? அதனால் திரும்ப திரும்ப வேதத்தை வாசிங்க. விசுவாசம் கேள்வினால் வரும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்குறது கேட்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். இந்த விசுவாசம் தான் பாவத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறும். ஆமென். மாத்திரமல்ல, அந்த விசுவாசம், அந்த உபதேசம் யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். திரும்ப 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 இந்த வசன டீச்சிங்கை கேளுங்க, உபதேசத்தை கேளுங்க. அந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போதே சுத்தமாய் இருக்கிறீர்கள்ன்றார். அதனால் திரும்ப 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 கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 அது பரிசுத்தத்துக்கு நேராக உங்களை நடத்துகிற விசுவாசத்தை தூண்டிவிடும்.
அது மாத்திரமல்ல 119 சங்கீதம் 9-11 வரைக்கும் வாசிங்கன்னா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் உமது கொள்ளுகிறது. வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். என்னை உமது கற்பனையிலிருந்து வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ கேட்ட வசனத்தை அபியாசப்படுத்துங்க. கேளுங்க, கேட்ட வசனத்தை என்ன பண்ணுங்க, அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி விசுவாசம் அப்பதான் பில்டப் ஆகும். அது அந்த விசுவாசம் பில்டப் ஆகும்போது பரிசுத்தமாக வாழ்வதற்குரிய ஜெயம் நமக்கு கிடைக்கும். ஆமென். இல்லாட்டினா சந்தேகத்தை கொடுத்து அடுத்தது சுற்றி நெருங்கி நிற்கிற சின்ன ஒரு பலவீனம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தில் அந்த நெருங்கி நிற்கிற அந்த காரியம் இருக்கிற அது உங்களை தீண்டிக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென். இது நீதிமான் ஆக்கப்பட்டு தேவனுடைய சுத்த கிருபை, நம்முடைய நற்செயல்களால் உண்டாகலை, தேவனால் கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நீதிமானாக்கப்பட்ட நாம் கர்த்தருக்கு தொடர்ந்து அந்த நீதியில் நடக்கணும் அப்படின்னா விசுவாசத்தினால் அதை மாத்திரமே அது சாத்தியம். அப்போது சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை 100% நம்புங்க. அதே சமயத்தில் நெருங்கி நிற்க அந்த பாவத்தை உதறி தள்ளி விடுங்க. சின்ன பலவீனமாக இருக்கணும், அந்த பலவீனத்தில் திரும்ப 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 விழாதீங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த நேரத்தில் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் வேதத்தை வாசிங்க. அந்த நேரத்தில் கர்த்தருடைய வேதத்தை திரும்ப திரும்ப படிங்க. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சோதனையிலும் எழுதியிருக்கிறதே இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி தான் தப்பிச்சார். வசனம் இருந்தால் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க, வசனம் இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஆமென். ஸோ ரெண்டாவது அதாவது விசுவாசம் முதல் சாப்டரில் விசுவாச வாழ்வில், ரெண்டாவது பரிசுத்தமாகுதலுக்கான விசுவாசம், முதல் ரட்சிப்புக்கான விசுவாசம், ரெண்டாவது பரிசுத்தமாகுதலுக்கான விசுவாசம், மூன்றாவது 10வது வசனம் 11வது வசனம், முதல் அதிகாரம் 10-11. நீங்கள் ஸ்திரப்படுகிறதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே. பவுல் நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை கொடுப்பதற்காக, அதாவது வரங்கள் உள்ள ஒருவர் வரங்களற்றவர் மீது சில வரங்களை வைப்பதாக இங்கே குறிப்பிடப்பட்ட மாதிரி நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. இது ஆங்கிலத்தில் இன்னும் சரி 10வது வசனத்தில் கொடுப்பதை பற்றி பேசுகிறார். ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கும்படிக்கு, அதனுடைய விளக்கத்தை தான் அந்த கொடுக்கும்படின்றதுன்னா அவர் ஏதோ ஒரு கிஃப்டை கொடுக்குற மாதிரி அப்படி இல்லை. வரங்களை கொடுக்குற மாதிரி அவர் வரங்களை கொடுக்குறதில்ல, பரிசுத்த ஆவியானவர். அது இம்பார்ட்டேஷன். அதாவது 11வது வசனம், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடியினாலே. ஆமாம், உங்களை காண வாஞ்சையா இருக்கிறபடினாலே. இங்கிலீஷில் for I long to see you that I may impart unto you some spiritual gift to the end all of you may be established. நீங்கள் வளர்வதற்காக நான் உங்களிடத்தில் சில காரியங்களை பகிர்ந்தளிக்கிறதுக்கும் நீங்கள் எனக்கு கொடுக்கறதுனாலையும் இந்த விசுவாசம் ஸ்திரப்படுகிறது, பலப்படுவதற்காக. சோத்திரம். பரஸ்பர விசுவாசத்தினால் ஒருவரை ஒருவர் தேற்றி பக்தியுடைய செய்வதுமே இது குறிக்கிறது. அதாவது நான் தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய காரியங்களை போதிக்கவும், நீங்களும் என்ன பண்ணுறீங்க, உங்களிலும் என்னிலும் உள்ள 11 உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால், என் விசுவாசமும் உங்கள் விசுவாசத்தினாலும். இப்போ ஒருத்தர் பார்க்கறதுனால நான் பார்த்து உங்களிடத்துல இந்த காரியங்களை சொல்கிறதுனால நான் என்ன ஆகிடுறேன், நீங்கள் என்ன ஆகிடுறீங்க, பலப்படுறீங்க. நீங்கள் உங்கள் காரியத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலப்படுகிறோம். ஸோ இப்போ இங்கே ஒருத்தரை பார்த்து சந்தித்து ஐக்கியத்தில் வளர்ச்சிக்கான க்ரோத், ஃபெய்த் ஃபார் க்ரோத், வளர்ச்சிக்கான விசுவாசம் நமக்கு தேவை.
பவுலின் விசுவாசம் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை தேற்றும். அவர்கள் விசுவாசம் இவர்களை பக்தி விருத்தி அடைய செய்யும். இவ்வாறு விசுவாசத்தினால் உருவான தேறுதல் அல்லது பக்தி விருத்தியே ஆவிக்குரிய வரம் அல்லது ஆசீர்வாதம் என நம்ம சொல்லலாம். பவுலுடைய விசுவாசம் ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணுது? தேற்றுகிறது, என்கரேஜ் பண்ணுறது, எடிஃபை பண்ணுகிறது. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக. பரஸ்பரம்னா பரஸ்பர அன்புன்னா ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பில் இருக்கணும்னு சொல்லி கணவன் மனைவிக்கு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஷேரிங்காக இருக்கணும். நீங்களும் அதே அன்போடு இருக்கணும், இங்கேயும் இருந்து வரணும், இங்கே இருந்து வரணும். பரஸ்பரம். இங்கே பவுலிடத்துலேருந்தும் போது, விசுவாசிகளிடத்துலேருந்து பவுலுக்கு உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசம், இதுவே வளர்ச்சி, இதுதான் முதிர்ச்சிக்கு உதவுகிறது. என்ன சொல்ல வரேன், இங்கே கிஃப்ட்ஸு கொடுக்கறதுக்காக, கிஃப்ட்ஸு வளர்ச்சிக்கான அடையாளம் அல்ல, முதிர்ச்சி அல்ல. ஏன்னா இன்றைக்கி வரங்களை குறித்து நிறையா பேசுகிறாங்க. வரங்கள் வாங்க, வரங்களை செயல்படுத்துவோம் வாருங்கள். நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன், என்கரேஜ் பண்ணுறேன். வரங்களை செயல்படுத்தணும். கண்டிப்பாக கடைசி காலத்தில் நம்ம வரங்களோடு தான் தேவ சபை செயல்படணும். ஆனால் இந்த வரங்கள் முதிர்ச்சிக்கும் வளர்ச்சிக்குமான அடையாளமானா அதுதான் இல்லை. சரியா? வரங்கள் அவங்க செயல்படுத்துகிறாங்கன்னா முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் இங்கே சிலர் அப்படி சொல்லலாம், ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை. அப்போ ஸ்திரப்படணும்னு ஆவிக்குரிய வரங்கள் வேணும். கர்த்தருடைய வார்த்தை அது சரியான மொழியாக்கம், அது அப்படி இல்லை. அதனால் இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பவுலுடைய விசுவாசம், ரோமாபுரியில் இருக்கிற மக்களின் விசுவாசம் ஒருத்தரை தேற்றுகிறது, ஆற்றுகிறது, உற்சாகப்படுத்துகிறது, அவர்களை கட்டுகிறது, அவர்களை பலப்படுத்துகிறது. இங்கே பவுல் சொல்ல விரும்புகிறது, இந்த வளர்ச்சிக்கான விசுவாசன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்பட்டு பக்தி விருத்திக்காக அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறது மூலமாக நம்ம ஒருவருக்கொருவர் கட்டப்படுகிறோம், வளர்கிறோம். பவுல் அதுதான் அவங்களை காண வாஞ்சையாக இருந்து, கர்த்தருக்கு எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதுக்கு தேவனுடைய சித்தத்தினாலே நான் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடியினால், உங்களை காண வாஞ்சையாக இருக்கிறபடினால் கர்த்தருக்கு சுத்திரம். ஸோ அதனால் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவாக இருக்குது. ரைட்? பரஸ்பர விசுவாசத்தால் உருவாகும் இவ்வகை வளர்ச்சியை பற்றி பிற நிருபங்களே மற்ற நிருபங்களே நம்ம வாசிக்கிறோம். உதாரணமாக 2 தீமோத்தேயு 2:22, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே சேர்ந்து நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நாம் யாருடன் வழக்கமாக ஆராதிக்கிறோமோ அவர்களின் குணங்கள் நம்மை தொற்றிக்கொள்ளும். ஆமென். நம்ம யாரோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம், நம்ம யாரோடு சேர்ந்து பழகிறோமோ அவங்க குணங்கள் கண்டிப்பாக நம்மை தொற்றிக்கொள்ளும். அப்போ நம்ம எந்த குழுவை நம்ம யாரோடு சேர்றோமோ அந்த குழுவில் சமாதானம், அன்பு, சகிப்புத்தன்மை நிறைந்த குழுவாக இருந்தால் நீங்களும் அப்படியே இருப்பீர்கள். நீங்கள் அப்படியே இருந்தால் வளருவீர்கள். ஆமென். குற்றம் காணுதல் இருந்தால் நீங்களும் குற்றம் காணும் குணத்தால் இருப்பீங்க. குறை பார்த்துக்கினே இருந்தீங்கன்னா நீங்களும் குறை பார்த்துனே இருப்பீங்க. ஸோ ஊழியமும் உபதேசம் சிறந்ததை நினைக்கும் ஐக்கியத்தோடு, அதாவது அவங்க ஊழியம்தான் அவங்க உபதேசம்தான் சிறந்ததுன்னு நினைக்கிறாங்க தெரியுமா, அந்த ஐக்கியத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் சபையில் பல்வகை ஊழியர்களின் அவசியத்தை ஒத்துக்கொள் இருக்கிறது வேஸ்ட்டுன்னு நினைப்பீங்க. இப்போ நான் சில உபதேசங்கள் சில சபைகள்லாம் இருக்கு, எங்கள் ஊழியம்தான் பெஸ்ட்டு, எங்கள் உபதேசம் சிறந்தது, எங்களது தான் சிறந்ததுன்னுவாங்க. அப்படிப்பட்ட குழுவோடு சேர்ந்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி தான் சொல்ல ஆரம்பிப்பீங்க. சபையில் கர்த்தர் 5 வகை ஊழியங்களே வச்சிருக்கிறார். ஆமென். எபேசியர் 4:11-13 வரைக்கும் வாசிக்கிறேன். 5 வித ஊழியங்களை விசுவாச வளர்ச்சிக்காக கர்த்தர் 5 வித ஊழியங்களை சபையில் வைத்திருக்கிறார். ஆமென்.
ஸோ அதனால் நம்ம அப்படியே இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்த வேண்டிய. 1 கொரிந்தியர் 14:12 நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால். நீங்கள் கொரிந்து சபைக்கு இந்த வரங்களை பற்றி எழுதினாரு. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். கவனிங்க, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக, தனிப்பட்ட மனிதனுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக நாடுங்கள் அப்படி இல்லை. அப்போ வரங்களே எதுக்காக தான்? சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அதை நாடணும். ஆமென். 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம். 1 கொரிந்தியர் 12:7 ஆங்கிலத்தில் பாருங்க, நீங்கள் தமிழில் வாசிங்க முதல்ல. ஆவியினுடைய அனுக்கிரகம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தவறான மொழியாக்கம். ஆங்கிலத்தில் but the manifestation of the Spirit is given to every man to profit likewise. இன்னொரு வெர்ஷனில் நான் பார்த்தேன். But the manifestation of the Spirit is given to each one for the profit of all. I think King James version நினைக்கிறேன், இதில் தப்பாக இருக்கு. நீங்கள் வேதத்தில் படிச்சிங்கன்னா ஆங்கிலத்தில் but the manifestation of the Spirit is given to each one for the profit of all. மற்றவர்களின் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று தமிழ் இருக்கு. பிறருடைய பிரயோஜனத்திற்கு, மற்றவர்களின் பிரயோஜனத்திற்கு இந்த ஆவியின் அனுக்கிரகமாகிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே தமிழில் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று போட்டிருக்கு. எல்லாருடைய பிரயோஜனத்திற்காகவும் ஆவியின் வரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட். ஸோ தேவன் நம் பங்காக தந்த விசுவாச அளவை பிறருடைய வாழ்வின் நன்மைக்கு வளர்ச்சிக்கும் பயன்படுத்த வேண்டும். ஸோ ரோமர் 14:1 பலவீனம் விசுவாசத்தினாலே, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் விசுவாசத்தில் பலவீனமானவங்களை நம்ம என்ன பண்ணோம்? சேர்த்துக்கணும். ஸோ பலவீனமானவங்களை நம்ம சேர்த்துக்கணும். அதுதான் அவங்கள எதுக்காகவே சேர்த்துக்கிறோம்? அவங்கள பலப்படுத்துவதற்காக. ஆமென். 15:1-2 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பலமுள்ளவர்களாகிய நம்ம பலமா இருப்ப. சிலர்லாம் பலமா இருப்பாங்க, சிலர் சின்ன காரியம் நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க, அப்படியே இதுவாகிடுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே, 5 விரல் ஒரே மாதிரி இல்லையே. அப்போ பலவீனமாக இருக்கிறவங்க, பலமாக இருக்கிறவங்க தங்களுக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமா நடக்கணும். இப்போ நமக்கு நாம பிரியமான இல்லை, இன்னொருத்தனுக்கு அவனுக்கு பக்தி விருத்தி ஏதுவா காரியங்களை ஏன் இஷ்டம் நான் அப்படி தான் செய்வேன், உனக்கு பக்தி விருத்தியில் எங்கன்னா வரோம் அப்போ சொல்ல முடியாது. விசுவாசத்தில் பலவீனமானவர்களை நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்துக்கொள்ளணும், அவர்களை பலப்படுத்தணும். பலவீனர்கள் தங்களுக்கே பிரியமாக நடக்கக்கூடாது. சிலர் பலமாக இருப்பாங்க, சிலர் பலவீனமாக இருப்பாங்க. பலமாக அப்படி அவங்களுக்கு ஒரு சோத்திரம், சின்ன ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை தடை, நான் அதான் ஒரு பெரிய பிரச்சனை, அதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஒரு இதானுவான். ஆனால் சிலதுக்கு வந்து சின்னதாக நடந்தால் அப்படி ஓன்னு மூஞ்சி சோகமாக வச்சுப்பாங்க. சரி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்றதுக்கு அவங்கள அப்படி நம்ம சொல்ல, அவங்க லெவலுக்கு இறங்கி போய் அதெல்லாம் ஓகே பரவாயில்ல வாங்க 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 சொல்லி அவங்கள பலவீனமாக இருக்கிறவங்கள பலப்படுத்தணும். நம்முடைய வார்த்தைகள் கட்டப்படணும். அவன் அடுத்து பலவீனமாக பலமாக இருக்கிறவங்க நமக்கே பிரியமாக நடக்கக்கூடாது. நீங்கள் பலமாக இருக்கிறீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, வெரி குட், நல்லது. உங்களுக்கே பிரியமாக நடக்காமல் மற்றவர்களின் பிரயோஜனத்திற்காக, அவங்க நன்மைக்காக, பக்தி விருத்திக்காக அவங்களுக்கு பிரியமாக நடக்கணுமா? அப்படி தான் பைபிள் சொல்லுது. அப்போ இப்படி தான் ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் பலப்படுத்தணும், கட்டணும். ஸோ இதுக்கு ஐக்கியம் ரொம்ப தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கனிவும் கரிசனை இல்லாததால் பலவீனராகவே இருக்கிறார்கள். சபையில் ஐக்கியத்தில் கனிவும் கரிசனையும் ஒருத்தர் கன்சர்ன் அது இல்லாதனால தான் என்ன பண்ணுறாங்க, பலவீனமானவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, பலமானவங்க பலமாகவே இருக்கிறாங்க. அந்த பலவீனமானவங்களை போய் கண்டுபிடிச்சி தேடி அவங்கள தேற்றணும். ஏன்னா அவங்க பலவீனமான அவங்கள கண்டுபிடிச்சி தேர்த்ததுக்குள்ள என்ன ஆகும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா அப்படின்னு விட்டுறக்கூடாது. அப்போ அவங்க பலவீனமானவர்களாகவும் பலமுள்ளவர்களாகவுமே தான் இருப்பாங்க. இது நல்லதே இல்லை வளர்ச்சிக்கு. ஆமென். அப்படியே இருந்ததுங்கன்னா நியாயத்தீர்ப்பு தான். எசேக்கியேல் 34:17-22 வரைக்கும். என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் எசேக்கியேல் 34:17-22. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் ஆடுகிட்ட சொல்ற, நீ நல்ல மேய்ச்சலை மேய்கிற பலமானவங்களை மேய்ந்து மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? அப்படி மீச்சு போட்டுரு. அர்த்தம் படிக்கூடாது, அவன் சாப்பிடக்கூடாதுன்னு. தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? காலில் என்ன பண்ற, குழப்பி போட்டுற, மற்றவங்க குடிக்க விட மாட்டேற. என் நாடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் பலமுள்ளவர்களுக்கும் பலவீனமுள்ளவர்களுக்கும் என்ன பண்ணுவாராம், நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி இவங்களே முன்னாடி வந்துருவாங்க, ஆவில நினைஞ்சிருவாங்க. அதுக்கு ஒன்றும் புரியாது, ஒன்றும் தெரியாது, என்ன தெரியாது. அதுக்குள்ள ஆமென் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் 2-3 பெஞ்சில் இருக்கும், அவங்களாம் நல்லா படிப்பான். எஸ் சார் தெரியும் சார், சரி சார், ஓகே சார், எல்லாம் புரிஞ்சிச்சா? ரைட்டர் புரிஞ்சிச்சு சார், எங்களுக்கு தெரியும் சார், அடுத்தது போங்க சார்ன்னுவான். பின்னாடி 4-5 இருக்கும், அது புரியவே புரியாது, கேட்கவும் பயமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும், அது அப்படியே சோர்ந்து இருக்கும், கேட்க மாட்டான். அதே மாதிரி சபையிலையும் புரிஞ்சிச்சா அப்படின்னா ஆமென், எஸ் புரிஞ்சிச்சு அப்படின்னு, எஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. எத்தனை பேர் ஸோ பலவீனமாக இருக்கிறவைகளெல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னம் தொடையினாலும் தள்ளி மாடு தள்ளி விட்டுறீங்க. உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் நாடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். ஆமென். ஆடுகளுக்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். பலவீனமாக இருக்கிறதுக்கும் பலமாக இருக்கிறதுக்கும் இதுதான். ஆமென். ஸோ நம்ம விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்களை தேற்றணும். ஆமென். இதுக்கு விசுவாசத்தோடு நம்ம பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக நம்ம வரங்களை செயல்படுத்தணும். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக செயல்படுத்தணும். அடுத்தது நம்ம மற்றவங்களோடு கூட சேர்ந்து ஐக்கியப்பட்டு விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவங்களை பலப்படுத்தும்படி அவங்களை தூக்கி விடணும். ஐக்கியம் ரொம்ப தேவை. அதுக்கு விசுவாசத்தோடு நம்ம செயல்படணும். ஆமென். அடுத்தது 4வதாக சாட்சிக்கும் ஊழியத்துக்குமான விசுவாசம். 8வது வசனம் 7வது வசனம். உங்கள் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசம். ரோமர் 1வது அதிகாரம் 8வது வசனம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறது. விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறது. முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இது உலகமெங்கும் பிரசித்தமாகிறது, இது சாட்சி. அடுத்தது 7ஆம் வசனம். தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படி எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். எங்களுக்கு ஊழியத்தை மினிஸ்ட்ரியை கொடுத்து உங்களுக்கு சாட்சியின் ஜீவித்தை கொடுத்திருக்கார். ஃபெய்த் ஃபார் விட்னஸ் அண்ட் மினிஸ்ட்ரி. சாட்சியத்துக்கும் ஊழியத்துக்குமான விசுவாச வாழ்க்கையில் 4 பகுதிகள். 1 ரட்சிப்புக்கான விசுவாசம், பரிசுத்தமாகுதலுக்கான விசுவாசம், வளர்ச்சிக்கான விசுவாசம், சாட்சிக்கும் ஊழியத்துக்கும். வளர்ச்சிக்கான விசுவாசம் ஒருத்தரை நம்ம கிறிஸ்துவுக்குள் கட்டுவதற்கு, பக்தி விருத்தி அடைவதற்கு உபயோகப்படுத்துகிறோம்.
இப்போ ஊழியத்திற்கான விசுவாசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்ம உலகத்துக்கு, உங்கள் விசுவாசம் உலகத்துக்கு எப்படி இருக்கு? உலகமெங்கும் பிரசித்தமாகிறது. பாவ உலகில் ஒளி வீசும்படி ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களின் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிற்று. அதாவது எப்படி சொல்லலாம், பாவம் இந்த உலகம் இருள் நிறைந்தது, அதில் நாம் ஒளி வீசி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். ஆமென். இந்த ஒரு பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா, கோணலும் 14 - 17 வரைக்கும், கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே நம்ம நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசம், கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமா இருங்க. ஆமென். நீங்கள் பிரகாசிக்கிற 14வது வசனம் 15, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். ஆமென். ஸோ இந்த உலகம் நம்பிக்கை இழந்து அவிசுவாசத்தினால நம்பிக்கை இழந்து காணப்படுது. உலகத்துக்கு நம்பிக்கையே இல்லை, இருள். ஏன்னா உலகம் தேவனை விசுவாசிக்கலை. நீங்கள் நானும் தேவனை விசுவாசிக்கிறோம். அதனால் நமக்கு நம்பிக்கை, நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. கர்த்தருக்கு தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தை உலகம் என்ன பண்ணுதுன்னா பகடி செய்து கேலி பண்ணுது, கிண்டல் பண்ணுது. என்னடா கத்தி நேகிறானுங்க, ஏசுன்றானுங்க அப்படின்ற. பட் இந்த உலகத்துக்கு நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை வீசும்படியாக நம்முடைய விசுவாசம் அவர்களுக்கு பிரசித்தமாகணும், உலகத்துக்கு பிரசித்தமாகணும். அதுக்கு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? செயல்படணும். ஸோ இந்த உலகம் கிண்டலும் கேலியுமா பண்ணுறதுனால, பகடியாக இருக்கிறதுனால, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த 18வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா உலகம் எவ்வாறு பாவத்துக்குள்ளாக வழி வகுக்கிறது என்பது அந்த பாவத்தினுடைய வழிகளை காண்பிக்கிறது. பாவத்தை பட்டியல் பெருசாக இருக்குது. நீங்கள் அத்தனை வசனத்தையும் வாசிப்பானோ முடியாது, ஆனாலும் சில வசனத்தை வாசிக்கிறேன். 18, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை என்ன பண்றாங்களா? அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறாங்க, அடக்கி வைக்கிறாங்க. சபையை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறாங்க. உண்மையை அதிகார வர்க்கத்தினாலே, பணபலத்தினாலே, ஆள் பலத்தினாலே என்ன பண்ணுறாங்க? அடக்கி வைக்கிறாங்க. சத்தியம் அடக்கி வைக்கப்படுறதுனால தேவ கோபாக்கினை எழும்புது. உண்மையை அடக்கி வைக்க முடியாதுங்க. உங்கள் அதிகாரத்தை வச்சு, பணத்தை வச்சு, பலத்தை வச்சு உண்மையை, சத்தியத்தை என்ன பண்ண முடியாது? அடக்கி வைக்க முடியாது. ஏன்னா அடக்கி வச்சா என்ன ஆகும்? தேவ கோபம் வெளிப்படுமா? வானத்திலிருந்து தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது நம்ம பேசுறது தான் உண்மை, சத்தியம் அப்படின்னு நம்ம அடிச்சு பேசுவாங்க சிலர், பார்த்தீங்களா? இல்லை 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 இதுதான் உண்மை இன்னும். ஆனால் சத்தியம் உண்மை எதுன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் இவங்க அதிகாரியாக இருப்பாங்க, இவங்க பணக்காரராக இருப்பாங்க, பலம் இருக்கும், ஆட்பலம் இருக்கும், எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அது இதுதான், இல்லை இல்லை இந்த லேண்ட் எங்களுது தான், இது பெரிய பலசாலிகளாக இருப்பாங்க. இல்லை இல்லை இந்த இது எங்களுது தான், இது இப்படி தான் அப்படின்னு உலகத்தில். அதனால தேவ கோபம் வெளிப்படுது. அப்படி தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்பட்டு இருக்கு. யாருக்கு? உலகத்துக்கு வெளிப்பட்டு இருக்கு. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆமென். உலகம், அதாவது உண்டாக்கப்பட்டிருக்க அதிலிருந்தே தேவனுடைய வல்லமை எப்படி இருக்குன்றது கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சூரியனை பார்த்தா அதனுடைய செயல்கள்,
சந்திரனை பார்த்து அதனுடைய இயற்கையை பார்த்தா இதிலிருந்து வானத்தையும் பூமியும் படைத்து அது மற்ற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுறான், படைத்த படைப்புகளை என்ன பண்ணிடுறான், படைப்புகளை வணங்க ஆரம்பிச்சிடுறான். காலங்காத்தால் என்ன பண்ணுறான், சூரிய நமஸ்காரம் பண்ணுறான். என்னன்னா சூரியனே தெய்வம்ன்றான். மத்தியானம் 12 ஆயிடுச்சுன்னா அட சனியனேன்றான். இவ்வளோ நீ இப்போ சனியம் பிடிச்ச வெயில் இவ்வளோ அடிக்குது. காலையில் சாமின்ற, மதியானம் 12 மணிக்கு சனின்ற. என்னடா நீ படைத்த அந்த படைப்புகளில் தேவத்துவத்தின் வல்லமை எல்லாவற்றையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் அதை கொஞ்சம் யோசிக்கல. அப்புறமா தெளிவாய் காணப்படும். அதனால் அவர் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அவங்களுக்கு தேவன் தெரியும், ஆனால் அதை பற்றி ஸ்தோத்தரிக்க மாட்டாங்க, வீணரானார்கள். அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா இருளடைந்து விட்டது. அவர் தங்களை ஞானிகள் என்றும் சொல்லியும் பைத்தியக்காரராக இருக்கிறான். அவங்க என்ன சொல்கிறான், தங்களை ஞானின்றான். இதெல்லாம் உண்டானது நீ பார்த்தியா, ஞானமாக கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறான். நரகன்றதை நீ பார்த்தியா, நீ போயிட்டு வந்தியா, பரலோகத்தை பார்த்தியா? அவன் தன்னை ஞானி என்று பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷருக்கு ஒப்பா மாத்திக்கிறான். பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பறவை, மனுஷர்கள், ஊரும் பிராணிகள், மிருகங்கள் இதெல்லாம் தான் தெய்வமாக மாற்றிட்டான். அல்லேலூயா. பறவை தெய்வமா, மயில தெய்வமாக வச்சுக்கிறாங்க தெரியுமா? எலியை கூட தெய்வமாகுது. அப்போ மிருகங்கள் எல்லாம் தெய்வமாக வச்சிருக்கிறான். வச்சுட்டு இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதாவது தேவன் படைத்த படைப்புகளையே இவனா ஆகிட்டான்னா தெய்வமா மாத்தினால அசுத்தத்துக்கு தேவனே அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். இது தெரிஞ்சே பண்றான். அடுத்தது சில வழியா பண்றதுனால அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை பிடியில் மாட்டி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்து பாருங்களேன். இந்த மாதிரி அசுத்த இதில் காம விகாரத்தில் இருப்பாங்க. அது விக்கிரகத்துக்கு பின்னாடி இருக்கிற சாபம் அவங்கள பிடிக்கும். அதனால் அந்த அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய வருது. நீங்கள் 28 வரைக்கும் அந்த கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். 29 வாசிப்போம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். வேதத்திலே மிக நீண்ட பாவ லிஸ்ட், பாவ பட்டியல் இங்கே தான் இருக்குது. பெரிய நீண்ட பாவ பட்டியல் லிஸ்ட் இந்த இடத்துல தான் இருக்கு. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். ஸோ உலகம் தேவனை அறியாதனால இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட உலகத்தை மீட்க விசுவாசத்தோடு தேவன் நம்மை அனுப்புகிறார். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை வச்சு நீங்கள் உலகத்துக்குள்ளே போங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு உலகம் பகடி செய்யும். உங்கள் விசுவாசத்தை உலகம் கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும், நையாண்டித்தனம் பண்ணும், விமர்சனம் செய்யும். அதனால் நான் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விசுவாசத்தோடு போங்க. அடுத்தது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து
எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. இந்த பலத்தை பெற்றுக்கொண்டு போங்கள் விசுவாசத்தோடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் இருக்குது, உபத்திரவங்கள் இருக்குது. எபிரேயர் 11:33 39 வரைக்கும் வாசிங்கன்னா, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஆமென். விசுவாசத்தினாலே அந்த பாடுகளை நீங்கள் ஜெயிக்கும் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவரானார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதிக்கவே இல்லை, வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலை அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள். வாளால் அறுப்புண்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். பட்டயத்தினாலே வெட்டப்பட்டார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தை அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு என்னவா இருக்கல? இவ்வளோ பாடுகளை விசுவாசத்துல தான் அவங்க என்ன பண்ணாங்க? ஜெயித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாகவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். சாட்சியாய் பெற்றார்கள். இப்போ பாடுகள் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ள கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். அதில் நம்ம ஒளி வீசி சுடர் விட்டு ஒளி வீச வேண்டும். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். தேவன் நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தோடு இந்த பாடுகள் நிறைந்த உலகத்தில் போய் வாக்குத்தத்தம் நற்சாட்சியோடு கூட ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச நற்சாட்சி பெற்று விசுவாசத்தோடு அவர்கள் மரித்தார்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் அடையாமல் தூரத்தில் அவர்களை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை. இந்த பூமியில் நம்ம யாருங்க? அந்நியர் பரதேசி. இந்த பூமியை இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. நம்ம உலக வாழ்க்கைக்கு நம்ம சொந்தமல்ல. இந்த உலகம் நம்ம பகடியாக பார்க்கும், நம்மளை கிண்டல் பண்ணோம், கேலி பண்ணோம். அதன் மத்தியில் விசுவாசத்தோடு தொடர்ந்து நம்ம கர்த்தருக்காக ஊழியமும் சாட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. உங்கள் ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமானது. சபையில் இருக்கிற உங்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகணும். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் பிரசித்தமாகணும். நீங்கள் இந்த இயேசுவை விசுவாசிக்கிறது அவர்களுக்கு தெரிய வேண்டும். நீங்கள் அதில் பாடுகள் இருக்குது, உபத்திரவங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம விசுவாசத்தினால் அவர் ராஜ்யங்களை எதிர்த்தார்கள். பட்டய கருக்கினால் நம்ம விசுவாசத்தினாலே அரிய பெரிய காரியங்களை செய்ததும் இருக்குது. கர்த்தருக்காக பாடுகளை சகித்து இரத்த சாட்சிகளை மரித்ததும் இருக்குது. இரத்த சாட்சியாக மரிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை நம்ம சொல்லிட முடியாது. இன்ஃபேக்ட் வாழ்கிறத விட மரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமென். அதுக்கு ரொம்ப இரத்த சாட்சி வேணும். ஆசீர்வாதமாக வாழ்கிறது விசுவாசம் தேவையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் போன வருடம் ஒரு வீடு வைத்திருந்தோம். இந்த வருடம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3 வீடுகளை வாங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தா. விசுவாசத்தில் நாங்கள் பலப்பட்டோம். ஹல்லேலூயா. ரைட்டா? இது விசுவாசமா? ஐயா இல்லை, இரு விசுவாசம்தான். இப்படி சரி, எதுக்கு நிறைய விசுவாசங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 2 வீடு வச்சுருந்தோம். 2 வீடையும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக விற்று அந்த காணிக்கையை பீகாரில் அல்லது மகாராஷ்டிராவில் ஆலயம் கட்டவும், அங்கே மிஷினரி ஊழியங்களை தாங்கவும், அங்கே சென்னையில் ஒரு ஊழியங்களை கட்டவும் 2 வீடையும் விற்று மொத்த கிரயத்தையும் கொடுத்து விட்டோம். இப்போது எங்களுக்கு வீடு இல்லாமல் விசுவாசமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு விசுவாசம் அதிகம் தேவையா? இதுக்கு தான் தேவை அதிகம் விசுவாசம். அல்லேலூயா. இதுக்கு அப்படியா? அல்லேலூயா. வாங்கிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அல்லேலூயா. ஸோ அதனால் விசுவாசத்தின் 2 பக்கங்கள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ முதல் சாப்டர் விசுவாச வாழ்க்கை, அந்த ரட்சிப்புக்கான விசுவாசம், அடுத்தது பரிசுத்தமாகுதலுக்குரிய விசுவாசம், வளர்ச்சிக்கான விசுவாசம், சாட்சிக்கும் ஊழியத்துக்குமான விசுவாசம் வேதம் நமக்கு போதிக்கிறது.
தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையில் நம்ம நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி எல்லாரும் எழுந்து நிற்போமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்கா